சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க குட்டிகள்னு சொல்லி அண்ணனுடைய ஃபேன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. சிங்கத்துடைய குட்டிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஒரு ஆண் சிங்கமானது எப்போ அந்த குட்டிகளானது பயாலஜிக்கலாக தன்னுடைய குட்டிகள் இல்லையோ, தன்னுடைய ஜீன் மூலயமா வரலை, அது வேற ஒரு ஆணுடைய குட்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த குட்டிகளை முதல்ல இந்த ஆண் சிங்கமானது போய் கடித்து கவ்வி கொன்னுடும். ப்ரூட்டலாக வந்து அந்த குட்டின்னு கூட பார்க்காம அதை கடித்து கொன்னுடும். இது ஆண் சிங்கத்துக்கு மட்டும் கிடையாது, புலிக்கும் பொருந்தும், மற்ற சில கேட்ஸுகளுக்குமே வந்து இது வந்து பொருந்தும். எதுக்காகன்னா அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸோட இது மேட்டிங் பண்ணலாம். எப்போ வந்து அந்த பெண் சிங்கமானது நம்மளோட குட்டியெல்லாம் செத்துருச்சு, அதனால் நம்ம வந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக எஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹீட்டுன்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த ஹீட்டுக்கு மறுபடியும் அந்த பெண் சிங்கங்கள் வரும். அதை வந்து ஃபேவரபுளாக எடுத்துக்கிட்டு இந்த ஆண் சிங்கங்களானது அந்த பெண் சிங்கங்களை வந்து மேட்டிங் பண்ணும். அதான் எப்படின்னா ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து பெண் சிங்கங்களுக்கு, லைனஸ்க்கு ப்ரெஷரை கொடுத்து அது மூலயமா ஆண் சிங்கங்களானது அதுங்களை மேட்டிங் பண்ணி தன்னுடைய வம்சாவளியானதை விருத்தி பண்ணுமே தவிர, தன்னுடைய சிங்க கூட்டங்களாகவே இருந்தாலுமே சிங்கங்கள் தன்னுடைய இரத்த வழியாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் வேறுபாடு பார்க்கும். அது சிங்கமாகவே இருந்தாலும் விட்டு வைக்காது. தான் வழியில் வந்த, தான் ரத்தத்தில் வந்த சிங்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிங்க குட்டிகளை வாழறதுக்கு விடும், இல்லைன்னா அதை வந்து கொன்னுடும். இதை காப்பாற்றுறதுக்காகவே வந்து லைனஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு அதை மறைச்சி வைக்கிறது போகிறதுன்னு சொல்லி இடமாற்றி வைக்கிறதெல்லாம் வந்து உண்டு. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும்